ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 4 விதமான சாதம் பண்ண போகிறோம். அதுவும் குக்கரில் பண்ண போகிறோம். இந்த 4 விதமான சாதமுமே குக்கரில் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதுக்கும் சைடிஷ் எதுவுமே தேவைப்படாத ஒரு சாதம்னே சொல்லலாம். இப்போ நம்ம பண்ண போகிற சாதம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை சாதம் பண்ணிடலாம். கொண்டக்கடலை பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் வெள்ளை கலர் போடுறது பதில் கருப்பு கடலை இல்லைன்னா பட்டாணி பயிர் இருக்குது பார்த்திங்களா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மசாலா ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து பிடிச்சா ஒரு பிடி இருக்கணும், அந்தளவுக்கு புதினா மல்லித்தலை 2 சேர்த்துமே போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 3, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 போல் இருக்கும். நான் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 20 பல்லுக்கிட்ட இருக்கும். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 6லேருந்து 7 சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்லா பேஸ்ட் போல் இருக்கிற மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் 3 கிராம்பு, ஏலக்காய் 3, இந்த மாதிரி 3 துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா கலர் மாதிரி வரட்டும், பொன்னிறமாக வரணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட், அதை இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, ஆனால் பெரிய தக்காளியாக இருந்ததுனால 1 போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 கூட போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். வேறு மிளகாத்தூளெல்லாம் இதில் நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏன்னா பச்சை மிளகாயே 3 அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். நம்ம முழுசாக போட்டதை விட அரைச்சி சேர்த்தா அந்த மிளகாயோட காரமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் மிளகாத்தூளெல்லாம் இதில் சேர்க்க வேணாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 லெமனை புழிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். கடலை போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். இந்த படியில் 1 படி பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். 1 இதில் அப்புறம் 1/2 படி தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா கொண்டக்கடலையும் சேர்த்து போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு போட்டாச்சு. நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. சூப்பர். இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம கொண்டக்கடலை எக்ஸ்ட்ராலாம் வேக தேவையில்லை. நம்ம ரைஸ் எல்லாம் போட்டு விசில் விடுவோம் பார்த்திங்களா, அதுலேயே நல்லா வெந்துடும். அதனால் அப்படியே அரிசி போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பாஸ்மதி நம்ம நார்மலாக எப்பயுமே சாப்பாடு பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த அரிசி, அது கூட நம்ம 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. அவ்வளோதான், அரிசி போட்டாச்சு. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடலாம். விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமும் இறங்கிருச்சு. எடுத்து பார்க்கலாம். சூப்பராக ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு அரிசி கூட உடையவே இல்லை, எப்படி முழுசாக அப்படியே வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும்.
சும்மா சும்மா போட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும். நம்ம சாப்பிட்றப்ப அரிசி வந்து பாதி பாதி அரிசியாக இருக்கும். அதனால நம்ம சாப்பிட்றப்ப எடுத்து இதை பரிமாறிக்கலாம். சும்மா சும்மா போட்டு கிளறியெல்லாம் விட வேண்டாம். இப்படி சாப்பிட்றக்கு எடுக்கிறப்ப இந்த மாதிரி எடுத்து நீங்கள் தட்டில் பரிமாறிக்கோங்க. அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் இந்த மாதிரி வெள்ளை கொண்ட கடலையில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை கொண்ட கடலை மட்டும் இல்லை, இதில் கருப்பில் கூட நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு நான் வந்து தயிர் பச்சடி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு குருமா வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இல்லை இதில் சிக்கன் கிரேவிஸ் வச்சு சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான ஒரு சாதம் பண்ண போகிறோம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4, அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம். வெங்காயம் மிளகாயெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 தக்காளி, தக்காளி போட்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ கலந்துக்கலாம். மசாலா பொடி போட்டு கலந்ததுக்கப்புறம் 100 கிராம் பச்சை பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் பச்சையாக ஊற வைக்காத பட்டாணியாக இருந்துச்சா இதே போல் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு. இந்த காயும் பட்டாணியும் போடுறது உங்கள் விருப்பத்தை பொறுத்து, கிழங்கும் உங்கள் விருப்பம். அதிகமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த அளவுக்கு போதுனாலும் போதும். அடுத்து அரிசி சேர்த்துடலாம். இது வந்து பிரியாணி அரிசி கிடையாது, நம்ம நார்மலாக எப்பவும் வீட்டில் சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த அரிசி தான். கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் ஒரு படி அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சிடணும். அப்போ தான் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி முரடாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 1க்கு 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதில் வந்து பட்டாணியெல்லாம் தனியாக வேக வைக்க தேவையில்லை, சாதத்தோடையே அது வெந்துடும். பட்டாணி வந்து ரொம்ப விசில் விட்டெல்லாம் வேக வைக்க தேவையில்லை, சும்மா ஒரு கொதி விட்டாலே வெந்துடும் ஊற வச்சுருந்தோம்னா. அதனால தான் நான் சாதத்தோட அரிசி கூடயே சேர்த்துக்கிட்டேன். ஒரு மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக சாதம் ரெடியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு சைடிஷ் எல்லாம் எதுவுமே வேணாம், ஏன்னா இதில் உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் கூடவே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இதுக்கு எந்த சைடிஷுமே தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு நேரம் லஞ்சு வந்து ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரைஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு சாதம் பண்ண போகிறோம். சாதம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பச்சை பயிரை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டேன், அதில் வந்து 1/2 டம்ளர் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை வறுத்துக்கலாம். நல்ல மணம் வந்து கலர் மாறி வரும் பாருங்கள், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. கலரும் பார்த்திங்கன்னா நல்லா மாறி வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு. இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் வெள்ளை பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியவும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மஞ்சள் தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன். இதை வதக்கிடலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போடக்கூடாது, இதை மட்டும்தான் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் மல்லித்தூள் போடலை அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பார் தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம்.
மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2. தேவையான உப்பு, நம்ம வறுத்தோம் இல்லையா அந்த பயிரை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி, அரை மணி நேரம் கிட்ட அரிசியை ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை வந்து நான் ஊற வைக்கலாம், வறுத்து அப்படியே தான் கழுவிட்டு சேர்த்துருக்கேன். ஊற வைக்கலாம் தேவையில்லை. நம்ம ரைஸோடு சேர்த்து வேகிறப்போ அதுவும் சேர்ந்து வெந்துடும். நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சோ இல்லை விசில் வந்து வேக வச்சுட்டோ இந்த மாதிரியெல்லாம் சேர்த்தோம்னா ரைஸோட அந்த பயிர் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு குழஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வேக வைக்கலாம் தேவையில்லை தனியாக, அதே போல் ஊற வைக்கவும் தேவையில்லை, உடனே செய்யலாம். அரிசி பச்சை பயிர் ரெண்டையும் சேர்த்தாச்சு. நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் மேலே தூவிக்கலாம். தூவிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசில் போட்டாச்சு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமும் இறங்கிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பச்சை பயிறு சாதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலராக அருமையாக இருக்குது. நல்லா சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குழையாமல் வந்திருக்கு. நம்ம போட்ட பூண்டுப்பல் கூட அப்படியே முழுசாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து குழையாத மாதிரியே இருக்குது. பச்சை பயிறு பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து தான் போட்டோம். அப்படின்னு பாருங்கள் நம்ம சாதம் மாதிரியே அதுவும் குழையாமல் ரொம்ப அருமையாக வெந்திருக்கு. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஊற வைக்கவும் வேணாம், நீங்கள் வேக வச்சும் ரைஸ் கூட சேர்க்க தேவையில்லை. அந்த ரைஸ் வேகிற டைம்லேயே அதுவும் வெந்துடும். குழையாமல் வெந்திருந்தால் தான் பச்சை பயிறு சாதம் வந்து நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால தான் ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப மணமாகவும் இருக்கும். அந்த பச்சை பயிறு நம்ம வறுத்து சேர்க்கறதுனால சூப்பரான ஒரு ரைஸ், சூப்பராக உதிரி உதிரியாக ரொம்ப ருசியான ஒரு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது காய் சாதம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, ஒரு 10 போல் பூண்டுப்பல், அப்புறம் சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் 3. இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு வதக்கிடலாம். அடுத்து காய் சேர்த்துடலாம். உங்களுக்கு வீட்டில் எந்த காய் இருந்தாலும் சரி, ஒரு காய் இருந்தாலும் கூட அதை சேர்த்துக்கோங்க. இல்லை நிறைய காய் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லா காயிலையும் ஒவ்வொரு காயாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காய் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான். காய் சேர்க்காம கூட இந்த ரைஸ் பண்ணலாம். அளவுகள் எதுவுமே மாறாது, இதே அளவு தான். காய் மட்டும் உங்கள் விருப்பம், போடலாம் போடாமலும் இருக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய், கத்தரிக்காய், பீன்ஸ், கேரட் எல்லா காயுமே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கலாம். அந்த தக்காளி கூட சேர்ந்து காயும் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிருச்சு. தக்காளியும் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தில் நல்லா மசிஞ்சிருச்சு. காயும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து சாம்பார் தூள் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் சாம்பார் தூள் இருந்தாலும் சரி, குழம்பு தூள் இருந்தாலும் சரி, அதே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலாவையும் அந்த காய் கூட சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி சேர்த்தேன். அதில் தான் இப்போ நான் தண்ணியும் சேர்க்குறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும் பார்த்திங்களா, அந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துடலாம். அடுத்து துவரம்பருப்பு, இதையும் அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிட்டு கலந்து விட்டுறலாம். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக ரைஸ் வந்து வெந்து வந்திருக்கு. காயும் பார்த்திங்கன்னா அதே சமயம் குழையாமல் நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இப்போ கலந்து விட்டு பார்க்கலாம்.
ரொம்ப சூப்பராக ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நான் உதிரி உதிரியாக வர்றதுக்காக தான் தண்ணி வந்து சரியான அளவில் ஊற்றினேன். இதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி செய்யணும்னா அது வந்து சாம்பார் சாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் ஆயிரும். தண்ணி வந்து இதில் கம்மியாக ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. சாதம் வந்து எப்பயுமே உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ ரொம்ப சூப்பரான ஒரு காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு டேஸ்ட்டில் குக்கரில் அதுவும் 4 விதமாக நம்ம சாதம் பண்ணியாச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடிஷ் கூட தேவைப்படாது. அந்த மாதிரியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இது. இதே மெத்தடில் நீங்களும் லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.